என்கிட்ட வந்து நெறையா பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நான் லாட்டரி சீட் வின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? இத வந்து லாட்டரி வின் பண்றது வந்து என்னோட அல்டிமேட் கோலா வந்து நான் செட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா பலிக்குமா? இந்த மணி எனர்ஜினா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அத பத்தி ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பார்க்கல அப்படின்னா, போய் செக் பண்ணுங்க. ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? அது நம்ம எப்படி யூஸ் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல வரும்போது, எண்ணம் போல் வாழ்க்கை. இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நான் லாட்டரி வின் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாட். இத வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் முயற்சியில பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே. நீங்க வந்து இத ஒரு ஷார்ட் டெர்ம் கோலா வச்சுக்கலாம். பட் இது வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டியில ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இப்ப லாட்டரி வின் பண்றது வந்து என்னோட கோலா வந்து நான் செட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. இத வந்து நம்ம கோலா செட் பண்றோம் அப்படின்னும்போது, அது எந்த இடத்துல வருதுன்னா, ஆக்சுவலா இப்ப வந்து உங்ககிட்ட மணி அப்படின்ற விஷயம் எப்ப வரும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்து நீங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து நீங்க டே டு டே ஒர்க் போயிட்டுருக்கீங்க. மார்னிங் ரொட்டீனா போயிட்டு ஈவினிங் வர்றீங்க. ஒரு 20,000க்கு உண்டான தேவைகள் தான் உங்க லைஃப்ல இருக்கு. அத மீறி உங்களுக்கு பெருசா எந்த தேவைகளும் இல்ல. ஸோ உங்க கான்ஷியஸ் என்ன புரிஞ்சுக்கும்? உன்னோட தேவை ரூ. 20,000. இந்த 20,000த்துக்குள்ள உன்னோட வாழ்க்கையில என்னென்ன குடுக்க முடியுமோ, அத தான் நான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 20,000த்துக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கும். அதுக்கு மேல போகாது. அப்போ உங்க மணி எனர்ஜி எப்படி இருக்கும்? லோவா தான் இருக்கும். ஸோ இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க தேவைகள் அதிகமாக அதிகமாக தான் உங்க மணி எனர்ஜியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 80,000 வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கு இந்த மந்த்துக்கு. பட் உங்களோட சேலரி வந்து 20,000 அப்படின்னும்போது, நீங்க அந்த ஜாப்ல இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? வேற ஜாப் போவீங்க. இல்லாட்டினா பிசினஸ் பண்ணுவீங்க. இல்ல ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபினான்ஷியல் குரோத்துக்கு அடுத்து என்ன பண்ணணுமோ, அந்த ரூ. 80,000 நான் அச்சீவ் பண்றதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ, அத நான் பண்ணுவேன். ஸோ இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய மணி எனர்ஜி வந்து எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா, பணத்துக்கு உண்டான தேவைகள் உங்ககிட்ட அதிகமாகும்போது தான் மணி எனர்ஜியுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்ப வந்து நான் லாட்டரியில வின் பண்றத வந்து என்னோட கோலா வச்சுக்கலாமான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் அத நான் வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இப்ப வந்து நம்ம எங்கேயோ ஒர்க் போயிட்டுருக்கோம், இல்ல பிசினஸ் பண்றோம் அப்படின்னும்போது லாட்டரி வாங்குறோம். பட் அது வந்து நம்மள என்ன பண்ணும்னா, நம்ம கான்ஷியஸ்க்கு வந்து ஒரு வகையான ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு மைண்ட் செட்ட குடுத்துரும். ஓகே, நீ லாட்டரி வாங்குற, மேனிஃபெஸ்டேஷன் பண்ற, ஸோ இதெல்லாம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான மைண்ட் செட்ட வந்து குடுத்துரும். பட் இது மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க லாட்டரி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து உங்களுக்கு லாட்டரி விழாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து எத பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இத லக் பேஸ் பண்ணியா அப்படின்னு பார்த்தோம்னா, மேபி ஒரு டைம்ல வந்து இது லக் பேஸ் பண்ணியும் வந்து சில பேருக்கு கிடைக்கும். பட் இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணி அத வந்து அடையிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இத நீங்க லாங் டெர்ம் கோலா இதுதான் என்னோட லைஃப்ல ஒரு அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொண்டு போகக்கூடாது. இப்போ நீங்க லாட்டரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க 55x5 இல்ல வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், 369 இது மாரி வந்து மெத்தட்ஸ் வேணா நீங்க ஃபாலோ பண்ணலாமே தவிர, இத வந்து உங்க லைஃபோட அல்டிமேட் கோலா வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கக்கூடாது. ஸோ நான் இப்ப எதுக்கு வந்து இந்த லாட்டரிய வந்து அல்டிமேட் கோலா எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட கோல் வந்து எப்பயுமே வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும்போது, அதோட எஃபெக்ட்டுமே அதிகமா இருக்கும். இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. பட் உங்களுக்கு வந்து லாட்டரி மூலமா உங்க வருமானத்த வந்து நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்க கோல் வந்து பணமா இருக்கும்போது, அதுக்குண்டான அந்த பண வரவு வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். இப்ப வந்து நீங்க லாட்டரி எடுத்துட்டீங்க. இந்த லாட்டரியோட வேல்யூ வந்து ஒரு 50,000மோ இல்ல 60,000மோ இதுதான் உங்க அல்டிமேட் கோலா வச்சு நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னும்போது யூனிவர்ஸ் என்ன பண்ணும்? இந்த 50,000த்துக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயத்த தான் உங்க பிசினஸ் மூலமாவோ, இல்ல மேபி லாட்டரி மூலமாவோ குடுக்கும். பட் வந்து உங்க கோல் வந்து இதே பெருசா இருக்கும்போது, இதே வந்து நான் ஒரு 10,00,00,000க்கு வந்து ஒரு வீடு வாங்குறேன். இல்ல ஒரு 5,00,00,000க்கு ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியலிஸ்டிக்கா உங்க கோல நீங்க கொண்டு போம்போது, யூனிவர்ஸ் வந்து அதுக்குண்டான எல்லா முயற்சிகளையுமே குடுக்கும். ஈவன் நீங்க லாட்டரியில கூட வின் பண்ணலாம். பட் நீங்க லாட்டரிய வந்து கண்டிப்பா அல்டிமேட் கோலா வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க இத அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி வேணா ஃபாலோ பண்ணலாம். பட் இப்ப வந்து உங்க கோல வந்து எப்பயுமே பெருசா எடுத்துக்கங்க. கோலுக்கு வந்து இப்படிதான், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் பண்ணாதீங்க. இவ்வளோதான் என்னால முடியும். இதுக்கு மேல என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணாதீங்க. இதே லாட்டரின்னும்போது நம்ம கான்ஷியஸ் என்ன சொல்லுது? ஓகே, நம்மளுக்கு வந்து இப்ப 2,00,00,000 வந்து அதோட லாட்டரி அமௌண்ட் அது கூட எனக்கு விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஷியஸ் சொல்லுது.
அதே மாதிரி ஒரு லிமிட்டட் பிலீஃப்ஸை தாண்டி சொல்லுதில்ல, லக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டட் பிலீஃபை தாண்டி சொல்லுதில்ல. ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்கள் கோலை எடுத்துக்கும் போதும் நம்மக்கிட்ட லிமிட்டட் பிலீஃப் சொல்லணும். உங்ககிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, ஒன்றால் இந்த கார் வாங்க முடியுமா, ஒன்றால் இந்த லேண்டு வாங்க முடியுமா, ஒன்றால் இந்த வீடு வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம கான்ஷியஸ் வந்து நம்மக்கிட்ட அகென்ஸ்டாக கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸை நீங்கள் தாண்டி ஒரு கோல் செட் பண்ணும்போது தான் நீங்கள் வேணுன்றதை அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும் போது, நீங்கள் வந்து லாட்ரியில் வின் பண்ணுறத ஒரு கோலாக செட் பண்ணிக்காதீங்க. அதை ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு விஷயமா வந்து வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். இதுதான் என்னோடய லைஃப்பில் எல்லாம், இதுதான் என்னோடய லைஃப்பில் அல்டிமேட் கோல், இது மூலமாக தான் என் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட மணி எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் பார்க்கும். உங்ககிட்ட இவ்வளோ தான் தேவை இருக்குது அப்படின்னும் போது அந்த 2 கோடியை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது. உங்கள் கான்ஷியஸ்க்குமே தெரியாது. ஏன்னா கான்ஷியஸ்ன்றது தான் யூனிவர்ஸ். ஸோ உங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ எப்பயுமே நம்மளுடைய தேவைகளை அதிகமாக்கும் பொழுது தான் மணி எனர்ஜியும் அதிகமாகும். அதனால் நான் சொல்ல வர்றது இதுதான். நீங்கள் வந்து லாட்டரியில் வின் பண்ணுறத ஒரு அல்டிமேட் கோலாக வச்சு உங்கள் லைஃப்பை வந்து மூவ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் அது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆட் பண்ணுறேன். அதில் கூட நீங்கள் என்கொயரி பண்ணலாம். நன்றி.